ஓம் சாந்தி 16/2/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது அசரீரியாகி வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆகவே யாரிடமாவது பேசும் பொழுது ஆத்மா சகோதரன் என்று புரிந்து கொண்டு பேசுங்கள். ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான முயற்சி செய்யுங்கள். கேள்வி: எதிர்கால ராஜ்ய திலகத்தை பிராப்தியாக அடைவதற்கான ஆதாரம் என்ன? எதிர்கால ராஜ்ய திலகத்தை பிராப்தியாக அடைவதற்கான ஆதாரம் என்ன? பதில்: படிப்பாகும். ஒவ்வொருவரும் படித்து ராஜ்ய திலகம் அடைய வேண்டும். அவரவர்கள் ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்றால் அவரவர்கள்தான், அதாவது ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். படிப்பை கற்பிக்கும் கடமை தந்தையினுடையது. இதில் ஆசீர்வாதத்திற்கான விஷயம் கிடையாது. முழு நம்பிக்கை இருக்கிறது எனில் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே செல்லுங்கள். தவறு செய்யக்கூடாது. ஒருவேளை கருத்து வேறுபாட்டில் வந்து படிப்பை விட்டுவிட்டால் தோல்வியடைந்து விடுவீர்கள். ஆகவே பாபா கூறுகின்றார், இனிய குழந்தைகளே, தனக்குத்தான் கருணை காட்டுங்கள். ஆசீர்வாதம் கேட்கக்கூடாது. படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். ஓம் சாந்தி. இது பாடசாலையாகும். கற்பிப்பவர் எதையும் அனுபவிக்காதவர். நான் அனுபவிக்காதவன் என்று வேறு யாரும் கூற முடியாது. எல்லோருக்குமே சரீரம் இருக்கு. அகமதாபாத்தில் ஒரு சாதி இவ்வாறு கூறி வந்தார். ஆனால் பின் நாட்களில் ஏமாற்றுவதாக பிடித்து விட்டனர். நான் எதுவுமே சாப்பிட்றதில்ல, எதுவுமே செய்யறதில்ல, எதுவுமே அனுபவிக்கிறதில்ல அப்படின்னு சொன்ன ஒரு சாதிவனுடைய ஏமாற்றுத்தனத்தை கண்டுபிடிச்சுக்கிட்டாங்க. இந்த நேரத்தில் ஏமாற்றுபவர்களும் நிறைய பேர் உருவாகிருக்கின்றனர். இந்த வேஷதாரிகள் பலர் உள்ளனர். இவருக்கு எந்த வேஷமும் கிடையாது. யாருக்கு? ஸ்ரீபாபாவுக்கு. லௌகிக குருவை எவ்வளவு நினைவு செய்கின்றனர். சிலை வைத்து விடுகின்றனர். சிவனின் சிலை, மனிதர்களின் சிலை இரண்டிற்கும் இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் குருவின் போட்டோவை அணிந்து கொள்கின்றனர். தந்தை பத்தீத்த உலகை பாவனமாக ஆக்குகின்றார். ஆக முழு உலகம் என்ற இந்த மரத்தின் முதல் இடை கடையை இனிமையிலும் இனிய குழந்தைகள்தான் அறிவார்கள். நீங்கள்தான் பாபா வாருங்கள் என்று அழைக்கிறீர்கள். இப்பொழுது நான் வந்திருக்கிறேன். நம்பிக்கை இருக்கிறது எனில் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் அல்லவா? எந்த ஒரு விதமான தவறும் செய்யக்கூடாது. சில குழந்தைகள் கருத்து வேறுபாடுகளில் வந்து படிப்பை விட்டு விடுகின்றனர். ஸ்ரீமத் படி நடக்கவில்லை, படிப்பை படிக்கவில்லை எனில் நீங்கள் தோல்வியடைந்து விடுவீர்கள். தோல்வியடைவது நீங்கள்தான். தன் மீது தாங்களே கருணை காட்டுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். ஒவ்வொருவரும் படித்து தன் மீது ராஜ்ய திலகம் இட்டுக்கொள்ள வேண்டும். படிப்பு கற்றுக் கொடுப்பது தந்தையின் கடமையாகும். இதில் ஆசீர்வாதத்திற்கான விஷயம் கிடையாது. பிறகு அனைவரின் மீதும் ஆசீர்வாதம் செய்ய வேண்டியதாக இருக்கும். தந்தை ஆசீர்வாதம் காட்டுவார் என்றால் அவர் அனைவர் மீதும் ஆசீர்வாதம் காட்ட வேண்டும். யார் படித்தாங்களோ யார் படிக்கிறது இல்லையோ அனைவர் மீதும் ஆசீர்வாதத்தை காட்டி அவர் அனைவரையும் பாஸ் ஆக்கிடுவார். ஆனால் அப்படி கிடையாது. இந்த கருணை போன்றவைகளை பக்தி மார்க்கத்தில் கேட்கின்றனர். இங்கு அத்தகைய விஷயம் எதுவுமே கிடையாது. நல்லது. தாரணக்கான முக்கிய சாரம். முதலாவது, இல்லறத்தில் இருந்து கொண்டே தங்களுக்குள் போட்டி போட வேண்டும். ஒருவேளை ஏதாவது ஒரு காரணத்தினால் ஒரு கை தளர்ச்சி அடைந்து விட்டால் அதன் பின்னால் நின்றுவிடக்கூடாது.
ஒருவேளை ஏதாவது காரணத்தினால் உங்களுடைய இல்லறவாசி கணவன் வருவார், இல்லை மனைவி வருவார். ஒரு இடத்துல கணவன் வரமாட்டேன்னு சொல்லிடுவார், இல்லை சில இடத்துல மனைவி வரமாட்டேன்னு சொல்லிடுவாங்க. இந்த நேரத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் ஞானத்தை விடக்கூடாது. தனக்குத்தானே ராஜ்ய திலகம் கொடுத்து கொள்ள தகுதியானவர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, சிவ ஜெயந்தி மிகவும் விமரிசையாக கொண்டாட வேண்டும். ஏனெனில் எந்த சிவத்தந்தை ஞான ரத்தினங்களை கொடுக்கிறாரோ அதன் மூலம்தான் நீங்கள் புது உலகில் செல்வந்தர்களாக ஆவீர்கள். உங்கள் அனைத்து களஞ்சியங்களும் நிறைந்துவிடும். வரதானம்: தந்தையிடமிருந்து சக்திகள் அடைந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு காணக்கூடிய சாட்சி பார்வையாளர் ஆகுக. தந்தையிடமிருந்து சக்திகளை அடைந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு காணக்கூடிய சாட்சி பார்வையாளர் ஆகுக. விளக்கம்: மிக தீவிரமாக சென்ற பிறகுதான் இறுதி நேரம் ஏற்படும். இதை குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கடைசி நேரத்தில் அது ரொம்ப தீவிரமாக இருக்கு. ஆக இந்த நேரம் இறுதி நேரம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே ஒவ்வொரு வகையான பிரச்சனையும் மிக தீவிரமாக வரும். குடும்பத்திலும் சண்டை சச்சரவு ஏற்படும். மனதிலும் அநேக குழப்பங்கள் வரும். செல்வத்திலும் முன் பின் ஏற்படும். ஆனால் யார் தந்தைக்கு துணையாக இருக்கிறார்களோ, உண்மையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பொறுப்பு தந்தையாவார். அப்படிப்பட்ட நேரத்தில் மனம் தந்தையின் பக்கம் இருக்கும் பொழுது நிர்ணயிக்கக்கூடிய சக்தியின் மூலம் அனைத்தையும் கடந்து சென்று விடுவீர்கள். பல ரூபத்தில் பிரச்சனைகள் வரும், குழப்பங்கள் வரும். பண விஷயத்தில் ஏற்றம் இறக்கம் ஏற்படும். குடும்பத்தில் கலவரம், சண்டை, சச்சரவுகள் ஏற்படும். என்னதான் வந்தாலோ யார் உண்மையாக இருக்கிறாரோ அவர்களுக்கு பாபா பொறுப்பாகி விடுவார். அப்படிப்பட்ட நேரத்தில் மனம் தந்தையின் பக்கம் இருக்கும் பொழுது நிர்ணயிக்கக்கூடிய சக்தியின் மூலம் அனைத்தையும் கடந்து சென்று விடுவீர்கள். சாட்சி பார்வையாளராக ஆகிவிடுங்கள். அப்போது தந்தையின் சக்தியின் மூலம் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எளிதாக தீர்வு காண்பீர்கள். இன்றைய முரளியினுடைய அழகான ஸ்லோகன்: இப்பொழுது அனைத்தையும் விட்டுவிட்டு வீடு செல்வதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். இப்பொழுது அனைத்தையும் விட்டுவிட்டு வீடு செல்வதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.